ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு முக்கியமான தகவல், அரசு தேர்வுகள் இயக்ககத்திலேருந்து 10th 11th 12th ஸோ இவங்க எல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலையில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது. ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட்டு நாளைக்கு 26/7/2024 நாளைக்கு ஒரு 2 மணிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதினவங்க, துணைத் தேர்வு எழுதினவங்க. அதுவே வந்து 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி துணைத் தேர்வு எழுதினவங்களுக்கான ரிசல்ட் வந்து ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது. அடுத்தது 11th துணைத் தேர்வு எழுதினவங்களுக்கு அடுத்த நாள், அதாவது புதன்கிழமை 31/7/2024 அன்றைக்கி வருது. எல்லா எக்ஸாமே ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை 2024 ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டவுன்லோட்னு வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது ரோல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு அந்த ரோல் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நீங்கள் விடைத்தாள் நகல் மறுபடியும் வந்து நீங்கள் விடைத்தாள் நகல் பார்க்கணும், இல்லை வந்து மறுகூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கணும், ரீவேல்யூவேஷன் இல்லை பேப்பர் சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து 26 ரிசல்ட் வருது இல்லைங்களா, 29, 30 இந்த 2 டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிடணும். விடைத்தாள் நகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்துக்கு 275 ரூபாய் பே பண்ணணும். மறுகூட்டல் அப்படின்னா வந்து உயிரியலுக்கு மட்டும் 305 ரூபா, மற்ற பாடங்களுக்கு 205 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து 11th 12th 2 பேருக்குமே வந்து இந்த ஃபீஸ் வந்து சேம் தான். 11th வந்து பார்த்திங்கன்னா 31 ரிசல்ட் வருது இல்லைங்களா, ஜூலை 31. ஸோ அதனால் அடுத்த நாளில் இருந்து அவங்க ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2 இந்த 2 நாள் வந்து அவங்க விண்ணப்பிக்கலாம். இதுவே 10th வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஆகஸ்ட் 1 2 விண்ணப்பிக்கணும். விடைத்தாள் நகல் பெறணும் அப்படின்னா 275 ரூபா. இது எல்லாமே வந்து எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டுள்ள நாட்களில் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார சம்மந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கும் தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று உரிய கட்டணத்தை செலுத்தி பதிவு செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ண மாவட்டங்கள் மட்டும் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு போகணும். மற்றவங்க எல்லாருமே வந்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு போகணும். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க முடியும். மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் மேல்நிலை தேர்வர்கள் பின்னர் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வேணும்னு சொல்லிட்டு விண்ணப்பித்தா மட்டும்தான் திரும்பவும் வந்து நீங்கள் மறுகூட்டல் இல்லை மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். மறுகூட்டல் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து திரும்பவும் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு 26 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 12th துணைத் தேர்வு எழுதினவங்களுக்கு மட்டும் நாளைக்கு ரிசல்ட் வருது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.